Baby, what's that? Vijay, Talapati Vijay, South India. What the fuck is they saying? Chief Minister of India. தாய்லாந்தில் தற்கொலைகளுடைய சம்பவம். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய யூடியூபர். இவனுக்கு போய் தாய்லாந்தில் போய் கேட்டிருக்காங்க, தளபதி தெரியுமான்னு. இவன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து டிவிக்கே பைத்தியக்கார மாதிரி இருக்கீங்களா, யாரா நீங்கன்னு கேட்டேன்னா நான் சொல்லிருக்கான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்கான். இவன் இந்தியா மானத்தையும் கப்பலேற்றிட்டாங்க, தளபதி மானத்தையும் மானமும் இல்லை, அங்கே அறிவும் இல்லாமல் தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. விஜய் வந்து தமிழக வெற்றிக்கடம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. அவர் இந்த சீசன் முடிஞ்சவொடனே அடுத்த படத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்கு. ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சேர் உடச்சிடறானுங்க, நேராக பார்த்தாலும் வண்டி உடச்சிடறானுங்க. என்ன மாதிரி மனநிலையில தெரியல. ஒரு தலைவரை பார்த்தா உற்சாக மீதியில் உப்பு தூக்கி போடுவாங்க, கை காட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இவனுக்கு சேரை உடைக்கிறானுங்க. இது என்ன இது மாதிரியான மனநிலைன்னு தெரியல. இது ஆபத்தான அரசியல். மொழிக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது, மாநில உரிமைகளுக்கான பிரச்சனையாக இருக்குது. இவங்க எதுவுமே தெரியாமல் ஒரு பாட்டில் முதலமைச்சராயிருவோம். இவர் கையில் கொடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது ஒரு சிறு குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி. வந்து விஜயோட கடைசி படம் தான் வந்து ஜனநாயகன். அவருக்கு வந்து ஒரு கிராண்ட் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து நடத்துகிறாங்கன்ற மாதிரி. முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளியே வரலையே, எங்கே ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறது? அவர் கூட ஒர்க் பண்ணிய டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், யாருமே பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் அதை எதிர்த்து தான் அவர் பேசுகிறாங்க. ஓவியா தொடர்ந்து பண்ணுறாங்க. ஓவியா இப்போ ரீசெண்டாக அவங்க நிறைய போஸ்ட்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் ஜுபைர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மலேசியாவில் ஐஷோ ஸ்பீட் ஃபேமஸ் யூடியூபர், அவர்கிட்ட வந்து டிவிகே தொண்டர்களா இல்லை விஜய் ஃபேன்ஸான்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவருக்கும் வந்து இந்த விஷயங்கள் புரியவே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்கொலைன்னு அவங்க சொன்னாங்க, அது நிரூபிச்சுட்டாங்க. அப்படிதான் பார்க்க முடியாது. தாய்லாந்தில் தற்கொலைகளுடைய சம்பவம். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய யூடியூபர். அவர் எப்படி தளபதி தெரியும்? தளபதியே தமிழ்நாட்டை தாண்டினாலும் எவனுக்கும் தெரியாது. இவனுக்கு போய் தாய்லாந்தில் போய் கேட்டிருக்காங்க, தளபதி தெரியுமான்னு. இவன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு. அவர் பெரிய யூடியூபர். அவர் எங்கே போனாலுமே ஒரு விளாக் போடுவார். அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படும். அப்படி தான் தாய்லாந்தில் எங்கேயோ போயிட்டு காரில் போயிட்டுருக்கா. அப்புறம் 2 பேரும் பைக்கில் சேஸ் பண்ணி வந்து டிவிக்கேன்னு கத்திருக்கானுங்க. தளபதி. அவன் நினச்சிருப்பான் யாரா அப்படி, ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்குறான். திருப்பி யார் நீங்கள், பைத்தியக்கார மாதிரி இருக்கீங்களா, யாரா நீங்கன்னு கேட்டேன்னா நான் அவன் சொல்லியிருக்கான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்கான். இவன் இந்தியா மானத்தையும் கப்பலேற்றிட்டாங்க, தளபதி மானத்தையும் கப்பலேற்றிட்டாங்க. இது வந்து சோஷியல் மீடியா முழுவதும் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ அவன் கூகுளில் சர்ச் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு போட்டால் யார் பேர் வரும்? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்லவே இல்லை. போட்டு என்ன வரும்? ராங்குன்னு வரும், வந்து செக் த ஸ்பெல்லிங்னு வரும், ஏதாவது ஒன்று வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இவங்க வந்து இந்தியாவை சேர்த்து இவங்க கேவலப்படுத்துகிற வேலை தான் பண்ணுறாங்க. அதாவது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. இவர் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. மானம், இந்தியாவுடைய மானத்தை தாய்லாந்தில் போய் கப்பலிக்கிறாங்க. அறிவுங்கிறதும் அதுவும் அங்கே பயன்படாமல் போயிடுச்சு. அப்போ மானமும் இல்லை, அங்கே அறிவும் இல்லாமல் தான் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒன்றும் அவர்கள் ரசிக மனப்பான்மையோடு தான் இருக்கிறாங்க. தொண்டர்களாக கட்சியாக பார்க்க ஒன்று. விஜய் வந்து தமிழக வெற்றிக்கடம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. அவர் இந்த சீசன் முடிஞ்சவொடனே அடுத்த படத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்காங்க. எப்படி ஒரு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் அஜித்திய கடவுளேன்னு கற்றுனாங்க இல்லையா, அப்போ ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்க. இதுதான் நம்மளை மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொல்கிறோம். இது ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டில் இன்றைக்கி சவாலான விஷயங்கள் இருக்குது. மொழிக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது, மாநில உரிமைகளுக்கான பிரச்சனையாக இருக்குது, மாநில வளர்ச்சிகளுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதை எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இவங்க எதுவுமே தெரியாமல் விளையாட்டுத்தனமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும், ஒரு பாட்டில் முதலமைச்சராயிருவோம், மலையில் நனைஞ்சிட்டே போய் சட்டசபைக்குள்ளே போயிடுவோம், கேட்டை தாண்டி உள்ளே போயிடுவோங்கிற மாதிரியான திரைப்படங்களை பார்த்து அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், இவர் கையில் கொடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது ஒரு சிறு குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி. அது ஆபத்தான விஷயம். அது ஒன்றும் பக்குவப்படாமல் இருக்கும், புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். சரி, அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. ஒரு இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கட்சி அதை ஏன் செய்ய தவறியது? எத்தனை பயிற்சி பாசறை நடத்திருக்கீங்க, எத்தனை பாசறை கூட்டம் நடத்திருக்கீங்க, பெரியாரை நீங்கள் தலைவராக வச்சுருக்கீங்கன்னா பெரியாருடைய சித்தாந்தங்களை என்ன போய் சொல்லியிருக்கீங்க, பெரியாருடைய கொள்கை என்ன சொல்லியிருக்கீங்க? சரி, நேராக தான் சொல்லாட்டி கூட திரைப்படங்களின் வாயிலாக பெரியார் கருத்துக்களை ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அங்கே இன்னும் இல்லை. அப்போ ஒன்றும் அந்த கூட்டத்தை நீங்கள் வந்து ரசிகர் கூட்டமாக தான் நீங்களே வச்சுருக்கீங்க.
அப்போ அவன் வந்து பொது இடங்களில் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். எந்த கட்சியுமே வந்து தன் தலைவரை பார்த்தோன்னே கூட்டம் அமைதியாகும். இந்த கட்சியில் தலைவரை பார்த்தோன்னே கூட்டம் ஆர்ப்பரிக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சேர் உடச்சிடறானுங்க, நேராக பார்த்தாலும் வண்டி உடச்சிடறானுங்க. இது என்ன மாதிரி மனநிலையில தெரியல. ஒரு தலைவரை பார்த்த உற்சாக மீதியில் பூ தூக்கி போடுவாங்க, கை காட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இவனுங்க சேரை உடைக்கிறானுங்க. இது என்ன இது மாதிரியான மனநிலைன்னே தெரியல. ஸ்கூலில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸ்கூலுடைய ஃபைனல் டே அன்னைக்கு சேர் டேபிளாக உடச்சிட்டு போயிடுவானுங்க. ஆனுவல் டே அன்னைக்கு எல்லா ஸ்கூலும் நடக்கும். ஒருவேளை இவங்க வந்து அது ஆனுவல் டே நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. தளபதியை பார்த்தவொடனே தளபதி விஜயனா வந்துட்டாருன்னு பார்த்து சேரை உடச்சிடுறானுங்க, கூட்டத்தில் ஏறி குச்சிடுறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிடுறானுங்க. அப்போ ஒன்றுமும் வந்து பக்குவப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தை வச்சு தான் இவர் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த அரசியல் தான் ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்ற பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ தாய்லாந்து வரைக்கும் போயிட்டாச்சு. தாய்லாந்தில் போய் தமிழ்நாட்டின் மானம் கப்பல் ஏறிச்சு. இன்னொரு என்ன கூடுதல் நான் நினச்சேன்னா, தமிழ்நாடுன்னா ஒரு தனி நாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். தமிழ்நாடுன்ற பேர் இருக்கிறதுனால இது ஒரு தனி நாடு போல். இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் தான் அந்த கற்பனையில் வாழ்ந்துட்டாங்க போல. அப்போ அதனால சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போய் சொன்னதுனால தான் வந்து அவன் நினச்சிட்டு அப்படி ஒரு ஏதாவது கண்ட்ரி இருக்குது போல், தமிழ்நாடுன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது போல், அதில் இவங்க சொல்கிற ஆள் ஒருத்தர் வந்து அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கார் போல அவன் நினச்சி சிரிச்சிட்டே போயிருப்பான். அவன் போய் வீடியோ போட்டால் தான் இன்னும் மானம் என்ன ஆக போகுது. அவர் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் வராது கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியிருப்பார். நான் வந்து தாய்லாந்தில் போனேன், எனக்கு ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், 2 பேர் பைக்கில் துரத்துட்டு இருந்தானுங்க, ஏதோ சொன்னானுங்க எனக்கு ஒன்றும் புரியலை, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொன்னானுங்க, அப்புறம் கூகுள் போய் பார்த்தா தப்பாக இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ போட்டானா என்ன ஆகும். இது மாதிரி ஒன்றும் புரியாமல் தான் இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து விஜயோட கடைசி படம் தான் வந்து ஜனநாயகன். ஸோ அதுக்கப்புறமா அவர் படம் நடிக்கலைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அவருக்கு வந்து ஒரு கிராண்ட் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து நடத்துகிறாங்கன்ற மாதிரி நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ச்சி நான் நடக்கும்போது பல செலிப்ரிட்டிஸும் விஜய்க்கு வந்து எதிராக தான் வந்து அவங்க வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபேர்வெல்லில் எல்லா செலிப்ரிட்டிஸும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேர்வெல்லாக அவருக்கு வந்து இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது நடக்குமா? இல்லை, இப்போதைக்கு அந்த ஃபேர்வெல் பார்ட்டிலாம் நடக்காது. முதல்ல ஒரு வீட்டை விட்டு வெளியே வரலையே, எங்கே ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறது? ஒரு மனிதன் எப்படி தான் 24 மணி வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு தெரியல. காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்காரு. எப்போயாவது இருக்கா தான் வீட்டை விட்டு வெளியில் இறங்குறாரு. அது எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. அது மாதிரி இந்த மாதிரியான கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு போதிய ஆதரவு இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணிய டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், யாருமே பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் அதை எதிர்த்து தான் அவர் பேசுகிறாங்க. நிறையா அவரை விமர்சனம் தான் வைக்கிறாங்க. அவரோட ஒர்க் பண்ண எனக்கு இந்த தப்பான எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி விமர்சனம் தான் வைக்கிறாங்க. ஓவியா தொடர்ந்து பண்ணுறாங்க. ஓவியா இப்போ ரீசெண்டாக அவங்க நிறைய போஸ்ட்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஓவியாவுக்கு வந்து முதல்ல வந்து மேனேஜராக இருந்தது ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு ஓவியாவுக்கு ஒரு சிக்கல் ஆகி போச்சு. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அடிக்கிறதுக்கு ஓவியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து விஜயம் சேர்த்துட்டு கார்னர் பண்ணுறாங்க. இப்போ அந்த அவங்களுக்குள்ள ஒரு பகை. அப்போ ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து அவரை நெப்போலியன் வந்து அவரை பற்றி பேசுகிறாரு. நிறைய நடிகர்கள் பேசுகிறாங்க, நிறைய இயக்குநர்கள் பேசுகிறாங்க, தயாரிப்பாளர்கள் நிறையா பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கிறப்ப இந்த நேரத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஒன்றும் அந்த பக்கமே போகலை, கரூருக்கே போகலை. அப்படிங்கும்போது நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் ஒன்றும் ஆகலை. படம் சென்சாரில் அரசியல் சம்மந்தமாக அது ஒருவேளை கரூர் சம்மந்தமான வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்சாரில் ஏதாவது ஒரு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாராவது ஒரு தலைவரை தப்பாக சித்தரித்தோ, தப்பான வசனங்கள் வைத்திருந்தோ அப்படின்னு வந்திருந்தோன்னா அதை சென்சார் பார்ப்பாங்க. மற்றபடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா முழுக்க ஒரு அரசியல் ரீதியான படமாக தான் ஜனநாயகன் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அதில் இருக்க வசனமாக இருக்கட்டும், அது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியான இருக்கும்போது அந்த படம் இறங்குறதுக்கும் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இல்லை, இஷ்யூ இருக்காது. ஆனால் இருக்கணும் சென்சாரில் ப்ராப்ளம் இருக்கும். சென்சாரில் கொஞ்சம் பார்ப்பாங்க. மற்றபடி பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ ராகுல் எல்லாம் வாங்கியிருக்காரு, திருப்பி அவரே வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அவர் ஆல்ரெடி கோட் வாங்கியிருக்காரு. கோட் அவர் தான் பண்ணார். குட் பை டக்லி அவர் தான் பண்ணார். பெரிய படங்கள் வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ரிலீஸ்க்குலாம் எந்த பிரச்சனையும் வரும். 9ஆம் தேதி அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வந்துடும். ஏன்னா நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஸோ அந்த கரூர் நடந்த சம்பவம் வந்து லைக் படத்தில் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் வந்து அவங்க அந்த ஸ்பாட்டில் நடந்ததுன்ற மாதிரி என்னை போன்ற பலரும் சொல்லியிருக்காங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகி இருக்கக்கூடிய ராஜன் முதற்கொண்டு சொல்கிறார். அது வந்து அதை ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட காட்சிகள் தான். அந்த க்ரோடை வந்து கிட்டத்தட்ட 63 ட்ரோன் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வேன்லேயே சைடில் வந்து HD கேமராஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. வேன் சுற்றி அந்த ஃபுட்டேஜ் வேனில் வரப்போ அந்த ஃபுட்டேஜ் கூட வர்ற மாதிரி வரும். அது மாதிரி அந்த இதெல்லாம் அந்த படத்துக்கு பயன்படுத்த போகிறான்னு எல்லாருமே சொல்கிறாங்க.
பட் ஆனால் படத்தில் இவ்வளோ சம்பவம் பிரச்சனை வந்த பிறகு பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான். இப்போ அந்த காட்சி உண்மையிலேயே வேறு இடத்துல எடுத்தால் கூட இந்த படத்தில் வைக்க மாட்டாங்க. வேறு ஒரு இடங்கள்ல அந்த காட்சியை அவங்க எடுத்திருந்தாங்க கூட இந்த படத்தில் வைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகும். ஆனால் அந்த காட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ விசாரணைக்கு முடிவில் தான் அது உண்மையிலேயே என்னங்கிறது தெரியும்.